சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாமகவினர் புறக்கணித்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் என்ன? வணக்கம். தற்போது சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது யாரெல்லாம் ஆதரிக்கிறீர்கள், யாரெல்லாம் எதிர்க்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன என்பது குறித்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அதிமுக சார்பில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது சபாநாயகர் அப்பாவு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார், அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், அதிமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20 நிமிடம் பேசியதனுடைய சுருக்கம். எனவே அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. அதற்கு ஏன் என இபிஎஸ் அவர்கள் 20 நிமிடம் பேசியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது அவர் ஒரு மிக சிறந்த நடுநிலையாளராக செயல்படுகிறார், அவரை நீக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அப்பாவு அவர்களை பொறுத்தவரையில் அனுபவம் கொண்டவர், நல்ல நினைவாற்றல் கொண்டவர், அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதில்லை, இந்த தீர்மானத்தை நாங்கள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவோம், அவரை நீக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து, அவருக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி அவர் பேசி அமர்ந்திருக்கின்றார். எனவே இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் முக்கிய கட்சி தலைவர்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இதில் பாமக புறக்கணித்திருக்கிறது. நமக்கு தெரியும், பாமகவில 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஜி.கே. மணி சட்டமன்றத்தினுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் திட்டமிட்டே இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு ஆப்சன்ட், சட்டப்பேரவைக்கு 5 பேருமே வரவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த வாக்கெடுப்புக்கு வந்தால் ஒன்று அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க, சபாநாயகருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும், அல்லது எதிராக வாக்களிக்க வேண்டும், அல்லது நடுநிலை வைக்க வேண்டும். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கிறது. இந்த வம்பே நமக்கு வேண்டாம், இந்த சிக்கலுக்குள்ளே நாம் செல்ல வேண்டாம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. பாமகவினர் தினசரி அவைக்கு வந்து விடுவார்கள், ஒரு நாள் கூட தவறவிட மாட்டார்கள். ஏதாவது ஓரிருவர் ஆப்சென்ட் என்றால் கூட மற்ற 3வரும் வந்து விடுவார்கள். ஆனால் இன்றைய தினம் 5 பேருமே ஆப்சென்ட் ஆகி இருக்கிறார்கள். திட்டமிட்டு இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆப்சென்ட் ஆகியிருப்பதாகத்தான் தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.